ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிகே குக்கிங் ஷோ. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் தக்காளியும் கொத்தமல்லியும் வச்சு எப்படி டேஸ்டியாக ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 5 தோசை சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகணும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிட்டு அடுத்ததாக நான் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு இப்போ நல்லா பொரியணும், இல்லைன்னா கடுகுலேருந்து ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வரும். அடுத்ததாக நான் ஒரு 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இதையும் நான் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த பூண்டை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 2 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். அதையும் 2 உடச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக நான் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் நான் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளோட கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வதங்கணும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு கை போல் கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எப்போதுமே கருவேப்பிலையை விட கொத்தமல்லி வந்துட்டு அதிகமாக போடணும் இந்த சட்னிக்கு. அப்போ தான் நம்மளோட சட்னி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கொத்தமல்லியும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொத்தமல்லி வந்துட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நம்ம கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்துட்டு அடுத்ததாக நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கொத்தமல்லியை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் உப்பு சேர்க்கும் போது கம்மியாக சேர்த்துக்கோங்க, பின்னாடி நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம தக்காளி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினா தான் நம்மளோட சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா தோலும் அந்த சதையும் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கணும். ஆனால் நம்மளோட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சட்னிக்கு வதக்குனது ரெடி ஆகிட்டு அதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு 3 ஸ்பூன் போல் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா மூடிக்கிறேன். இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா மையாக அரைக்கணும். எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எந்த அளவுக்கு மையாக அரைச்சிருக்கேன்னு. நல்லா மையாக அரைச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சட்னிக்கு ரெடி பண்ண கடாயில் இதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணல.
இன்றைக்கி நான் இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நடுத்தரத்தில் இருக்கிற மாதிரி நான் அந்த சட்னியை ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு 2 கருவேப்பிலையை வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். கூடவே நம்மளோட ஜிகே குக்கிங் ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.